ஓகே गाइस, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிகே இன்டர் மாடியூல்ல இருக்கிற லிஸ்ட் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி கோட். ஓகே, இப்போ நான் பைசாம் ஓபன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பைசாம்ல நான் ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம கோட்ஸ்லாம் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டிகே இன்டர் இம்போர்ட் ஸ்டார் டிகே இன்டர் மாடியூல்ல இருந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ் இம்போர்ட் பண்ணிக்குவோம். ரூட் இஸ் ஈக்குவல் டு டிகே ஆஃப். ஓகேவா, விண்டோ வந்துட்டு நான் ரூட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரூட் டாட் ஜியோமெட்ரி. ஜியோமெட்ரியில் ஸ்ட்ரிங்காக எழுதணும். நான் ஜஸ்ட்டு 400 × 300 இந்த டைமென்ஷன் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால பாக்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் பாக்ஸ். லிஸ்ட் பாக்ஸ் எதில் வரணும்? ரூட் மாஸ்டர். ஓகேவா, மாஸ்டர் ரூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் போன வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு அர்த்தம். மேலே கார்ட்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ரூட் போட்டாச்சு. லிஸ்ட் பாக்ஸில் நம்ம வித்து கூட செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, வித் இஸ் ஈக்குவல் டு 10. இதில் வந்துட்டு ஹைட்டும் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஹைட் வந்துட்டு ஒரு 5 கொடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்துட்டு நம்ம விண்டோவில் வந்துட்டு பேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால பேட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா, அதை வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் இறக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா, கடைசியாக ரூட் டாட் மெயின் லூப் ஆஃப் போட்டு ரன் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு லிஸ்ட் பாக்ஸ் ஒன்று தெரியுது. இதில் வந்துட்டு வித் ஹைட் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடலாம். டபுள் ஆக்கிக்கிறேன், ஒரு 25 போட்டுக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு 15 போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய பாக்ஸ் கிடச்சிருக்கு இப்போ நமக்கு. ஸோ இதான் இந்த லிஸ்ட் பாக்ஸு. இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக எதுவுமே இருக்காது. நம்ம வேணும்னா ஒரு லிஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, லிஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா ஒரு வேரியபிளில். ஸோ அந்த வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. அந்த வேரியபிள் நேம் அதாவது லிஸ்ட் பாக்ஸ் டாட் இன்சர்ட். ஓகேவா, இன்சர்ட்டில் ஃபஸ்ட்டு எண்டு போட்டுக்கோங்க. அது எந்த இடத்துல இருந்து இன்சர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ அதில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் எண்டு போடணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிங் எழுதிக்கலாம். என்னென்னா பைத்தான் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் காப்பி பண்ணிட்டு கீழே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் வேற மாற்றிக்கிறேன். பைத்தான் இஸ் வெரி powerful programming language அப்படின்னு சில வேர்ட்ஸ், அதாவது ஒரு லிஸ்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஓகேவா, இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. இஸ் வெரி பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா, லாங்குவேஜுக்கு வச்சு போல. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அதை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ கலர் காமிக்குது, நம்ம ஃபாண்ட் கலரு ஒயிட் காமிக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு செலக்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. செலக்ட் பேக்ரவுண்டில் நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்க, அதாவது ஸ்ட்ரிங்காக கொடுக்கணும். ஸ்ட்ரிங்காக கொடுக்குற கலர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு செலக்ட் பேக்ரவுண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு ரெட் கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது செலக்ட் ஃபோர்கிரவுண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஃபாண்ட்டுடைய கலர் வந்துட்டு
செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ரீனாக மாறிடணும். ஓகேவா? ஸோ இது நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம ஜி போட்டுக்கலாம். ஓகே, லாங்குவேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கா, லிஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண பேக்ரவுண்டு ரெட் கலர் வச்சுருக்கோம். அந்த ஃபாண்ட்டோட கலர் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியுது. இங்கே வந்துட்டு க்ரீன் கலர். ஓகேவா? ஃபாண்ட்டோடைய கலர் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இங்கே ஒரு பட்டன் வச்சிடலாம். இந்த சைடு ஒரு பட்டன் வச்சுட்டு, அதாவது நம்ம கீழே வச்சிடலாம். கீழே வச்சு இந்த செலக்ட் பண்ணிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்கே என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது ஒரு லேபிளாக இங்கிட்ட வரணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம இப்போ செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வித்தை வந்துட்டு நான், அதாவது ஹைட்டை வந்துட்டு நான் அதிகப்படுத்திக்கிறேன். ஒரு 400 போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ பட்டன் கிரியேட் பண்ணிடலாம். பட்டனுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்துட்டு நான் பட்டன் வச்சுக்கிறேன். ஓகே, பட்டனுடைய மாஸ்டர் ரூட் கொடுத்துக்கிறேன். பட்டன் மேலே எழுதுகிறேன் செலக்ட் அப்படின்னு நான் சும்மா எழுதிக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங்காக எழுதிக்கிறேன். ஓகேவா? பட்டனுக்கு வித்து கொஞ்சம் கொடுத்துக்கலாம், ஒரு 10 கொடுத்துக்கலாம். கமான் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்டன் வந்துட்டு இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாமா? ஸோ பேக் பண்ணி வச்சா தான் நமக்கு பட்டன் தெரியும். ஸோ அதனால் பேக் பண்ணிடலாம். டாட் பேக் போட்டாச்சு. ஓகே, பேட் y இஸ் ஈக்குவல் டு 10. ஏன்னா அந்த லிஸ்ட் பாக்ஸோட ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே பேட் y 10 கொடுத்துருக்கேன். ஸோ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தான் இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே செலக்ட்னு ஒரு பட்டன் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணால் இப்போ ஒன்றும் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு டெஃபினிஷன் எழுதணும். டெஃபினிஷன் எழுதிடலாம். மேலே 2 ஒயிட் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, 2. அது நடுவில் தான் அதோட டெஃபினிஷன். டெஃபினிஷன் என்ன எழுதலாம்னா செலக்ட். ஓகே, நம்ம அதில் வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லேபிள் வைக்க போகிறோம். ஓகேவா? இந்த லேபிளுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் தனி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கார்ட்ஸ் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மாஸ்டர் ரூட் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன போகிறேன் அப்படின்னா பாக்ஸ் இருக்கு இல்லையா, பாக்ஸ் டாட் கெட், அதாவது அந்த லிஸ்ட் பாக்ஸ்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். எதை எடுத்துக்கிறேன்? அந்த ஆங்கர். ஓகேவா? செலக்ட் பண்ணது தான், செலக்ட் பண்ணி இருக்கிறது தான் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை லேபிளாக ஆக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதனால ஆங்கர். ஓகே, லேபிள் டாட் பேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, நம்ம ரன் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா டெஃபினேஷன் கிரியேட் பண்ணியாச்சு, அதை பட்டனுக்கு வைக்கணும். ஸோ அதனால நம்ம வச்சிடலாம். கமாண்ட் இஸ் ஈக்குவல் டு செலக்ட். அந்த பிராக்கெட்ஸ் போடாமல் போடுங்க. அந்த பிராக்கெட்ஸ் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதனால பிராக்கெட்ஸ் போடாமல் போடுங்க. ஓகே, நம்ம டெஃபினிஷனும் கிரியேட் பண்ணியாச்சு, நம்ம லிஸ்ட் பாக்ஸ் எல்லாமே வச்சாச்சு. ஓகேவா? இதுக்கு நம்ம வந்துட்டு பேட் y இஸ் ஈக்குவல் டு ஒரு 10 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் வெரி அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் பைத்தான் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பைத்தான். ஓகேவா? ஸோ அடுத்தது பவர்ஃபுல்லாக கிளிக் பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன் பவர்ஃபுல்.
ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நிறைய பைத்தான் டுட்டோரியல்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். ஓகேவா? Until then, it's Baba from Way to Let Team. Take care. Bye-bye.